ஸோ யா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியல ஆக்சுவலி எத்தனை வருஷமாக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போயாவது ஒரு வன்மத்தனமாக யாரையாவது ரொம்ப ஹேட் பண்ணிவிட்டு ஒரு நடிகரை ஹேட் பண்ணிவிட்டு அவங்களோட படங்களை நான் ஹேட் பண்ணிவிட்டு ரொம்ப கேவலமாக அதுக்கான மீம்ஸு ட்ரோல்ஸ்லாம் போட்டுட்டு எப்போயாவது நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேனா? நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? என்னோடய ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் யூடியூப்பில் ஐ ஹவ் மேட் ஃபியூ வீடியோஸ் ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம மெச்சூர்ட் அப்படின்றது ஆகும்போது நமக்கே அது தெரிஞ்சுது. ஓகே ஃபைன், நம்ம பார்த்தீங்கன்னா மெச்சூர்டாக வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே என்னோடய வீடியோஸில் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், உனக்கு ஒரு நடிகர் பிடிக்கிறாரு அப்படின்னா நீ மற்றவங்களை ஹேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். இது எதோ நான் சும்மா வீடியோக்காகலாம் நான் சொன்னது கிடையாது, நான் மீன் பண்ணி சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தளபதி பிடிக்கும். எம் பிக்கஸ்ட் தளபதி ஃபேன். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே அஜித் சாரோட மூவிஸாக இருக்கட்டும் ரொம்ப அப்படியே கீழ்த்தனமாக ட்ரோல்ஸ் பண்ணிலாம் நான் பண்ணவே மாட்டேன். ஏன் இந்த வீடியோ இப்போ நான் பண்ணுறேன்னா, நேற்று ஓஜி சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் நான் வீட்டில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னென்னா அந்த சாங் ரிலீஸ் பண்ணுற டைமில் லிட்ரலி நான் ஒரு சின்ன வில்லேஜில் ஹில் ஸ்டேஷனில் ஒரு டீ கடையில் உட்காந்துருந்தோம். ஓகேங்களா, நானும் என் கூட 2 பேர் வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்கோன்னா நம்மளோட ஆல்பம் சாங் ஷூட் பண்ணுறதுக்கு தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டும் ப்ராப்பராக கிடையாது, சுற்றி ஆட்களும் இருந்தாங்க. பட் அந்த ஒரு மொமெண்ட்டு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ மெயினாக பண்ணோம். நேற்று அந்த ரியாக்ஷன் வீடியோ நான் போட்டிருப்பேன். மேபி நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்ரலி நான் ஒரு நைட்டில் உட்காந்து கமெண்ட்ஸ் படித்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அதில் எனக்கு ரொம்ப ஹர்ட்டான கமெண்ட் என்னென்னா, ஒரு தற்கூரி நாய் ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்கான், ஏண்டா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே நீங்கள் ரிவ்யூ பண்ணுவீங்களா, இதுக்கு நீ ரிவ்யூ பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணுறீங்களே, எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் எப்போவுமே குடித்ததும் கிடையாது, தம் அடித்ததும் கிடையாது. லைக் லிட்ரலி நான் எப்போ அதை பற்றி நினச்சது கூட கிடையாது. நான் யாருக்கும் அது சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன், ப்ரமோட்டும் பண்ண மாட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் நான் அது ஒரு கொள்கையை நான் லைஃப்பில் வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது குடிச்சிட்டு ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்கூரினே அதில் கமெண்ட் போட்டுச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு கோவம் வந்தது. பட் அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம என்ன தான் நல்லவனாக இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளை திட்ட தான் செய்வாங்க. நீ நாளைக்கு நல்லது பண்ணாலும் திட்டுவாங்க, கெட்டது பண்ணாலும் திட்டுவாங்க. நேற்று அந்த வீடியோ நான் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டிங் கிடையாது. ஓஜி சம்பவம் அந்த சாங் ஆக்சுவலாக நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த டீ கடையில் ஒரு ரேடியோ ஓடிட்டு இருந்துச்சு. அவங்களே நம்மளால் பாட்டு நிப்பாட்டுங்கன்னு சொல்ல முடியாது நம்ம வீடியோக்காக. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சின்ன ஒரு சினாப்சிஸ் மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 minutes நான் போட்டிருப்பேன். எனக்கு தெரியும் ப்ராப்பர் லைட்டிங் இல்லை, இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு ஆடியோ இல்லை, எதுவுமே இல்லாமல் தான் அதை நான் பண்ணியிருப்பேன். உங்களை மாதிரியே நானும் ஒரு கிரிக்கெட் ஃபேன் தான். ஸோ சீக்கிரமாக IPL 2025 விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் எந்த அளவு ஈகராக இருக்கீங்களோ நானும் அதே மாதிரி தான் இருக்கேன். அது மூலியமாக எப்படி விளையாடி எப்படி ஜெயிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மைண்டில் அப்படியே எனக்கு மண்டையை பிச்சுக்கலான்னு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஹேப்பனிங்கான மொமெண்ட்டில் எப்படி இந்த காசு ஜெயிக்கிறதுக்கான ஒரு ரிலையபிள் சோர்சஸில் ஏகப்பட்டது இருக்குது ஆன்லைனில். பட் நான் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன், அது மூலியமாக எந்த விதமான டிசப்பாயின்மெண்ட்ஸும் இருக்காது. அதனால தான் பல வருஷமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிற 1x அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்புறாங்க, இன்க்ளூடிங் மீ. 24/7 ஒரு கிளைண்ட் சப்போர்ட் இருக்குங்க. அட் த சேம் டைம் ஈஸியாக விட்ரா, ஈஸியாக டெபாசிட் அப்படின்னு ரொம்ப 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 டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு வெப்சைட்டுங்க இது. எல்லா வருஷமே இதில் விளையாடுறவங்களுக்கு அவங்க ப்ரைஸஸ்ன்றது எப்பவுமே கொடுப்பாங்க. ஏகப்பட்ட ஆஃபர்ஸுமே இருக்கும் த்ரூ அவுட் த இயர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொகையான காசுலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் கொடுக்கறதா பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வெளியே சொல்லியிருக்காங்க 1xல. அதனால் நான் பின்னாடி கமெண்ட்டில் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே இது நம்பர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 66,000 ரூபாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. நம்மளோட ப்ரோமோ கோடு இருக்குது, அது இங்கே டிஸ்பிளேல இருக்கும். அந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த விஷயன்றது கிடைக்கும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன். ஆனால் நேற்று அந்த வீடியோ எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்கீங்கன்னா, நீ அணில் கதறல் உன்னெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் பாரு, நீலாம் எதுக்கு ரிவ்யூ பண்ணுற அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களே. ஏன்டா நான் இன்றைக்கி நேற்று ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேனா? எத்தனை வருஷமாக நான் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எவ்வளோ வீடியோஸ் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அப்போ நேற்று எனக்கு புரியல ஆக்சுவலாக. ஜிவி பிரகாஷ்க்கு எனக்கு ஏதாவது கோவமா, இல்லை அஜித் சாருக்கு எனக்கு ஏதாவது குடும்ப பிரச்சனையா, இல்லை ஆதிக்கு அவருக்கும் எனக்கு ஏதாவது குடும்ப பிரச்சனையா? கிடையாது. இல்லை, நேற்று அந்த இடத்துல சுச்சுவேஷன் அப்படி என்னால் அவ்வளோதான் வீடியோ அங்கே பண்ண முடிஞ்சுது. நான் அதுக்கப்புறம் நைட்டு நாங்கள் ஸ்டே பண்ண ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டிவியில் போட்டு அந்த சாங் நான் கேட்டுட்டு இருந்தேன். எப்படி இருக்குது இப்போ கூட இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணுறேன்னா, ஐயோ நமக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருச்சு, நம்ம ஒரு ஃபேக்கான ரிவ்யூ இப்போ கொடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது. நேற்று கூட அந்த வீடியோ ஃபஸ்ட்டு 5 ஃபுல்லாக பாருங்களேன். கிளியராக சொன்ன ஒரு விஷயம், பத்திக்கிச்சி சாங் ரேஞ்சுக்கு இல்லை. ஆனால்
செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்துச்சு சாங்கு. அண்ட் ஆதிக் அவர்கள் அந்த இடத்துல இந்த ரேஜாக கத்திருந்தா அவரை நான் கலாய்க்கலை. சடனாக யார் இப்படி கத்தந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு காமெடியாக தான் அங்கே நான் பேசினேனே தவிர இந்த சாங்கை ஹர்ட் பண்ணணும், தலை ஃபேன்ஸ்லாம் ஹர்ட் பண்ணணும், நான் ஒரு விஜய் வெறியன் அதனால் பார்த்தீங்கன்னா நான் இவங்களெல்லாம் ஹேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்த மைண்ட்லேருந்து தூக்குங்க. இதில் சரக்கு அடிச்சுட்டு ரிவ்யூ பண்ணுறது வேறு ஒருத்தன் கமெண்ட் பண்ணி வன்மத்தை கக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா 4 பேருக்கு நல்லது பண்ணால் கூட வன்மத்தை தான் கக்க செய்வாங்க, வேறு வழியே கிடையாது. சோஷியல் மீடியா அப்படின்னும் போது என்ன தான் பாசிட்டிவ் நம்ம ஃபேஸ் பண்ணாலும் நெகட்டிவ் கூட நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன பல வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே எந்த ஒரு ஆக்டரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. இதுதான் என்னோட கேரக்டர். அப்படி இருக்கும்போது அந்த ஓஜி சம்பவம் அப்படின்றது ப்ரோமோ வந்ததுலேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். நேற்று என்னோட நேரம் இந்த இடத்துல நான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இருந்தால் கூட இந்த டே டைமில் பண்ணியிருப்பேன் நான் பொறுமையாக. பட் நேற்றே அது பண்ணணும் அப்படின்னு ஒரு அர்ஜென்சி தான், வேறு எதுவும் கிடையாது. நான் ரிவ்யூவும் போட்டேன். அந்த சாங்கு நேற்று நான் சொன்ன விஷயத்த மறுபடியும் சொல்கிறேன். சாங் உண்மையாக நல்ல ஒரு ப்ரோக்ராமிங்கு, ஜிவி பிரகாஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வோக்கல்ஸ் நல்லா இருக்குது. என்ன விஷயம்னா விடாமுயற்சியோட 10 கிச்சு சாங் ரேஞ்சுக்கு இருக்கான்னு கேட்டால் மேபி கேட்க மேபி தெரியும் அப்படின்னு தான் சொன்னேன். அது கூட சொல்லக்கூடாதா நான் சொல்கிறேன். அப்போ கூட நான் விடாமுயற்சியில் இருக்கிற 10 கிச்சு எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன்ல. எனக்கு வன்மா அப்படின்னு ஒரு விஷயம் மைண்டில் இருந்தால் நான் அது கூட நான் சப்போர்ட் பண்ணியிருக்கூடாது. இல்லை எனக்கு புரியல. ஆக்சுவலி ஹேட் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் ஹேட் பண்ணலாம். நான் என்னோடய வீடியோஸில் இந்த ப்ரொமோஷன்லாம் சில இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். மேபி இந்த வீடியோவில் கூட ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் நடுவில் வந்திருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன ஹேட் பண்ணுங்க. ஏன்னா அதை நான் டிஸ்க்ளைமர் போட்டு தான் சொல்கிறேன். அது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன், அவ்வளோதான். ஒரு விளம்பரம், அது ஒரு விளம்பரமாக பாருங்கள். யாரும் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் ஏன் வன்மத்தை கக்கறீங்கன்னு தெரியல. நீங்கள் அது வன்மத்தை கக்குங்க, தப்பே கிடையாது, யுவர் விஷ். ஆனால் எல்லா நடிகர்களும் நான் மதித்து எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லார் மேலே ஒரு மதிப்பை வச்சுட்டு தான் நான் எப்போவுமே வீடியோஸ் பண்ணுவேன். ஒரு படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. என் லைஃப்பில் பெய்டு மூவிஸ் இந்த ரிவ்யூஸ்லாம் இருக்குல்ல, ஒரு ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா பொட்டி வந்துருச்சு, காசு கொடுத்துட்டாங்க. ரிவ்யூவே பண்ணலன்னா பொட்டி வரல, அதனால் ரிவ்யூ பண்ணலை. இது என்ன சொல்கிறதுனா ஆடியன்ஸோட மைண்ட் செட் தான் இது. நம்ம எது பண்ணாலும் இங்கே குற்றத்தை அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க there will be a crowd. அதை நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாதுங்க. ஸோ தட்ஸ் த ரியாலிட்டி. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓஜி சம்பவம் எனக்கு பிடிச்சிருக்கே தவிர 10 கிச்சு ரேஞ்சுக்கு கிடையாது. இது நீங்கள் நாளைக்கு கேட்டாலும் இதுதான் நான் சொல்லுவேன். இது ஹேட்டே கிடையாது. என்னோட மைண்ட் செட் அந்த இடத்துல க்ரௌடாக இருந்தது, சாங்கு போயிட்டே இருந்துச்சு, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். அப்போயும் நான் ஆக்சுவலாக வீடியோ பண்ணிவிட்டு நான் அது நைட்டோட நைட்டு இங்கே நெட்வொர்க்கே இல்லாத இடத்துல முக்கி அப்லோட் பண்ணாதேன் நான். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் கைஸ். நீங்கள் ஹேட் பண்ணுங்கள், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே எல்லா விஷயத்துக்குமே தவறாக ஹேட் பண்ணாதீங்க. இத்தனை வருஷமாக நான் வீடியோஸ் பண்ணுறேன்ல, அப்போ நான் ஒருத்தரை மதிக்காமல் ஒருத்தரை ஹேட் பண்ணிட்டு தான் நான் வீடியோஸ் பண்ணுறேன்னு அர்த்தமா? ஸோ எனிவே அந்த வீடியோ குவாலிட்டியாகவும் அந்த ஒரு ஆடியோவும் இல்லாமல் இருந்திருக்கும் ப்ராப்பராக. அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இனிமேல் மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி வீடியோஸ் பண்ண அவாய்ட் பண்ணுறேன். மேபி ஒரு நாள் 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ப்ராப்பராக இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பண்ணுவோம். ஓகேவா? பாய். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி, காதல் என்று அது போய்தானோ. கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி. கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.